ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரேம். நாம் இந்த ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற வீடு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் அமைஞ்ச ஒரு அழகான 4BHK வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் பிரேம் ஹோம்ஸ் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா 4 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து ஸ்பேசியஸான லிவிங் கொடுத்து பெட்ரூம்க்கு எல்லாம் கிராண்ட் டிசைனில் வார்ட்ரோப் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 3 சென்ட், பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட்னால இந்த வீட்டுக்கு வென்டிலேஷனுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணியிருக்கான வீடியோக்குள்ள போய் முழுசாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கார்னர் சைட்னால 2 பக்கமே உங்களுக்கு எலிவேஷன் வரும். ஃப்ரண்டில் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் சைடில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி ஒரு கிராண்ட் லுக்கை கொடுக்குற அளவுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் அமைச்சிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சாகவே உங்களுக்கு காம்பவுண்ட் வால்லே டிசைன் பண்ணி கார்டனுக்கான ஸ்பேஸும் ஒதுக்கியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லேசர் கட் டிசைன் பண்ண மெட்டல் கேட், ரொம்ப பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோன்னா இந்த வீட்டோட ஸ்பேசியஸான போர்ட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x17 என்ற லெவலில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோலே உங்களுக்கு வாட்டர் ஸ்டோரேஜுக்காக போர்வெல் அண்ட் வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோ ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைலும், வாலில் பார்த்தீங்கன்னா செராமிக் டைலும் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட சைடில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சூப்பரான டிசைனில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோன்னா இந்த வீட்டோட லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 என்ற அளவில் ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஹாலில் 2 சைடும் உட்டன் விண்டோ கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. வீட்டோட ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா 2x4 கிளாசி விட்ரிஃபைட் டைலும், ஹாலோட சீலிங்கில் சிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி தேவையான அளவுக்கு லைட்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஹால்லே கொடுத்துருக்க டிவி யூனிட்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு ப்ரீமியம் மாடல் டிவி யூனிட் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு இந்த ஹாலுக்கு இன்னும் அழகு கொடுக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட கிச்சன் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உட்டன்லே ஆர்ச் டைப்பில் ரெடி பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரியே இந்த வீட்டோட கிச்சனை ரொம்ப ஸ்பேசியஸாகவும் கிராண்டாகவும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் சேர்த்து 10x16 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக கிரே கலரில் மாடலர் கிச்சன் பண்ணி லாஃப்ட்ல எல்லாம் ஸ்டோரேஜுக்கு கபோர்டு பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. எல் டைப்பில் அமைஞ்ச டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷ் பண்ணி கிச்சனோட வால் முழுவதுமே உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேஸ் கேபினெட், வால் கேபினெட், ஸ்டோரேஜுக்கு நிறைய ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சூப்பரான 4BHK வீடு, அதுவும் கார்பரேஷன் லிமிட்ல தேடுபவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும். டைனிங் ரூமோட கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பூஜா ரூம் பார்த்தீங்கன்னா உட்டன்லேயே உங்களுக்கு பூஜா கேபினெட் ரெடி பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பூஜா ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x5 என்ற அளவில் மாடர்ன் பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேடு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 என்ற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெட்ரூம்க்கு வார்ட்ரோப் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே ஸ்டன்னிங் லுக்கை கொடுக்குது. பெட்ரூமோட சீலிங்லேயே பார்த்தீங்கன்னா டீசெண்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி தேவையான அளவுக்கு அழகுக்காக லைட்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா PVC டோர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7x5 என்ற அளவில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க.
பாத்ரூமோட ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் வால் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான டிசைனில் டைல் ஒர்க் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இந்த வீட்டை புக் பண்ணோன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டு கொடுப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஃபினிஷ் பண்ண ஸ்டேர்கேஸும் எஸ்எஸ்ல ஹேண்ட்ரைல்ஸும் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும் வென்டிலேஷனுக்காக தேவையான அளவுக்கு உட்டன் விண்டோ இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னே நாம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 2வது பெட்ரூம். பூஜா ரூமுக்கு மேலே உள்ள இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2வது பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேடு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்ல வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு 2 சைடும் உட்டன் விண்டோ கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. சூப்பரான கலர்ல ஸ்டோரேஜுக்காக வார்ட்ரோப் பண்ணி சீலிங்ல உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம பார்க்க போறோம் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டிசைன்ல ரெடிமேடு யூபிசி டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 5 என்ற அளவில் ஸ்பேசியஸான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்க்கு சூஸ் பண்ணிக்கிற டைல் ஒர்க்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிக்க பார்க்குறதுக்கே ஒரு ஸ்டன்னிங் லுக்கை கொடுக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 3வது பெட்ரூம். பெட்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேடு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 என்ற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பியூட்டியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்ரூமுமே ஒரே மாதிரியான கலரை வார்ட்ரோபுக்கு சூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்டான மைல்டான கலரில் சூஸ் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு கிராண்ட் லுக்கை கொடுக்குது. வீட்டோட ஹாலுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பெட்ரூம் சீலிங்லேயும் உங்களுக்கு சிப்சம் போல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 6 என்ற அளவில் ஸ்பேசியஸான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 3 சென்ட் இடத்த சூப்பராக பிளான் பண்ணி 4 பெட்ரூம் அதுவும் ஸ்பேசியஸாக கொடுத்து இந்த வீட்டை வடிவமைச்சிருக்கா இந்த வீட்டோட பியூட்டியே. ஒன்ஸ் வீடியோவை பார்த்தாலே தெரியும் இந்த வீட்டில் கொடுத்துருக்க எல்லா விண்டோவுமே பார்த்தீங்கன்னா உட்டன் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 4வது பெட்ரூம். பஞ்சமே இல்லாத அளவுக்கு தேவையான இடத்துல உங்களுக்கு செல்ஃப் ஒர்க் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிசைனில் ரெடிமேடு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 17 என்ற அளவில் கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனாக உங்களுக்கு 2 உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூமுமே வார்ட்ரோப்புக்கு ஒவ்வொரு டிசைனில் மைல்டான கலரில் சூஸ் பண்ணி வார்ட்ரோப் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ஒரு கிராண்ட் லுக்கை கொடுக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 5 என்ற அளவில் ஸ்பேசியஸான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்க்கெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு கார்பரேஷன் லிமிட்டில் எல்லா வசதியுடன் சூப்பரான 4BHK வீடு தேடி போகிறதா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும். இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 17 என்ற அளவில் ஸ்பேசியஸான பால்கனி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் அழகுபடுத்த பால்கனியில் உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கிளாஸில் பார்ட்டிஷன் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஈவினிங் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த பால்கனியை சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பரான வீடு அமைஞ்ச லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கார்பரேஷன் லிமிட்டில் விளாங்குறிச்சி பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. மேலே டெரஸ்க்கு போக இன்னர்லேயே உங்களுக்கு ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. டெரஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜுக்காக 2 தண்ணி டேங்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடு மட்டும் அழகு இல்லைங்க, இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷனும் அழகு தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா தண்ணி, போக்குவரத்து, சூப்பர் மார்க்கெட் எல்லாமே வீட்டுக்கு நியர்பை தான் இருக்குது. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடு உங்கள் ட்ரீம் ஹோமாக அமையணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோவில் பார்த்தாலே தெரியும், குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு.